வணக்கம் ட்ரேடர் சசி. இவ்வளோ நாளாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்போ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து வரைகிறது, ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி வரைகிறது, ரொம்ப சிம்பிளான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்பவே அதிகமாக வந்து பார்த்துட்டோங்க. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கேண்டில் பை கேண்டில் அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது ஒரு கேண்டில்லையும் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து கவனிக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ எதை கவனித்தோன்னா நம்மளுக்கு ரிவர்சல் பாயிண்ட்லாம் தெரியுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோங்க. அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததுனால நீங்கள் கேண்டில் பை கேண்டில் அனாலிசிஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேங்க. இது வந்து இந்த சார்ட்டோட பேர் என்ன, இது வந்து என்ன லெவல்ஸில் வந்து ட்ரேட் ஆகுது, அதை பற்றிலாம் நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். முதல்ல விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத இவ்வளோ நாளாக நான் சொன்னதான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்கிறேங்க. இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, நம்ம வந்து அதாவது இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட நம்மளோட சேனலில் வந்தீங்க அப்படின்னா தினம் ஒரு பார்வை அப்படின்னு தினமும் கூட இண்டெக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதாவது பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டே வர்றோங்க. இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணதுனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடியோவுடைய லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த டைமிங் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக பார்க்குற எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறையா புரிஞ்சுக்கிறீங்க, நிறையா இதுலேருந்து கற்றுக்குறீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்ம சேனல் வந்து பார்க்கும்போது வந்துட்டு 1 மணி நேரம் வீடியோலாம் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 1 மணி நேரம் வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஷார்ட் வீடியோஸாக வந்து அதிலிருந்து எடுத்து கிளிப்பிங்ஸ் தான் வந்து கொடுத்தோம். இது வந்து நம்மளுடைய ஃபாலோவர் கிட்டத்தட்ட நம்ம 25,000 பேர் அப்படிங்கிற குடும்பம் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்குது. 25,000 பேரில் ஒருத்தர் மிஸ்டர் கண்ணன், அவர் வந்துட்டு எனக்கு பல்வேறு மெசேஜஸ் வந்து வருதுங்க இமெயில்ஸில். நிறைய விஷயங்களை வந்துட்டு எனக்காக நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, நிறைய பர்சனலாக நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ போடுறீங்க எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் அந்த 1 மணி நேரம் வீடியோவிலேருந்து நான் கிளிப்பிங்ஸாக கட் பண்ணி நான் படிக்கிறதுக்காக, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் அனுப்பவா? அனுப்பிச்சேன்னா நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியுமா? அதனால் நம்மளோட ஃபாலோவர்ஸு இல்லைனா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அனுப்புங்க, நான் பண்ணுறேன். வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, சரியாக எடிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அனுப்புங்க பார்க்குறேன் அப்படின்னா, அவர் நான் பண்ண வீடியோவை கிளிப்பிங்காக வந்து எனக்கே அனுப்பிச்சார். எனக்கே அது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ 1 மணி நேரம் நம்ம வந்து வீடியோஸை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அந்த 1 மணி நேரம் வீடியோஸை ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்குறீங்க, கடைசி வரைக்குமே பார்க்குறீங்க, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து கிளிப்பிங்ஸாக நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து புதுசாக பார்க்குறவங்க கூட அந்த 1 மணி நேரம் வீடியோவில் என்ன தான்ப்பா பேசுகிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை தான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தார். அவர் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரிப்ஸ் கட்ஸ், ஐ வில் ட்ரை டு அப்லோட் திஸ் கண்டென்ட் இன் த ஷார்ட் வீடியோ பிளேலிஸ்ட், ஹோப் யூ ஆர் ப்ராக்டிஸிங் 6 to 8 hours டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட நிறைய வந்து இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அவரோட வீடியோஸை அவரோட டைட்டிலை யூஸ் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன், அதாவது அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு நிறைய என்ன கமெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் வீடியோஸே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோஸ் போடுறது வந்து நீங்கள் வந்து நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய படிக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இது வந்து வீடியோ ஷார்ட்டாக போடுறதா லென்த்தாக போடுறதா அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. இந்த
லென்த்தாக இருக்கிற வீடியோஸில் இந்த விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். அதுலேருந்து கட் பண்ணி தான் இதில் வந்து போட்டிருக்கிறேன். அதனால் வாய்ப்பு இருந்ததுன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தினம் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் ஆகும். தினமும் கூட 6 மணிக்கு மார்க்கெட் இருக்கிற நாட்களில் 6 மணிக்கு அப்லோட் ஆகும். இதில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அதனால் கட்டாயமாக நீங்கள் இதை பாருங்கள். அதில் இருக்கிற விஷயத்தோட இதில் தான் நிறைய விஷயம் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நிறைய பேர் வந்துட்டு லாங் வீடியோஸ் வராதா, அப்படியா இப்படியா? யூஸ்வலாக இந்த சேனல் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்குதோ அது அப்படியே தான் இயங்கும். அதுலேருந்து 1-2 ஷார்ட் வீடியோஸ் மட்டும் கட் பண்ணி கிளிப்பிங்ஸாக எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டு இருக்கிறோம். அது எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் முடிவு பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததுக்கும் ப்ளஸ் அவர் வந்து கஷ்டப்பட்டு, நான் எந்த வேலையுமே நான் பண்ணலைங்க, நான் ஒன்லி அப்லோடு மட்டும்தான் பண்ணேன். அவர் தான் எடிட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி கண்ணன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஐ எம் தேங்கிங் யூ. நீங்கள் நிறைய இதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு அனுப்பிச்சிங்க, நான் வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன, இந்த சார்ட்லேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு நாட்கள்லேருந்து இந்த நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நடந்தது இந்த சார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்ப்போங்க. இது வந்து 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்குதுங்க. இந்த ட்ரெண்ட் ஆகி மேலே போகுதுன்னு நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி போட்டிருப்போம். ஸோ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே வந்து சப்போர்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்னடா ட்ரேடு, என்ன ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சும்மா கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் வந்து பாருங்கள். இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சுங்களா ப்ரைஸு. இதுதான் ஹை. அப்போ கீழே வர்ற ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேண்டிலுக்கு கீழே போனால் கீழே போவோம். இதை கட் பண்ணி மேலே போனோன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். எப்படி இதை கட் பண்ணி மேலே வந்தோன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்தோன்னா, அதே மாதிரி இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சோன்னா இன்னும் கூட மேலே இப்படி வந்து போயிட்டு தான் கீழே வரும். ஆனால் அது வந்து நடக்கலைங்க. அது நடக்காமலேயே என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் வந்து கீழே வர தான் ட்ரை பண்ணியிருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மேலே போகும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், ரொம்ப ஷார்ப்பாக வந்து இந்த இடத்த கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. இது சும்மா நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷங்க இது. அதாவது இது டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சார்ட்டை. அப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சும்மா இந்த இடத்துலையே அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. மேலே கவனிச்சிங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே எக்ஸாக்டாக முள்ளும் முனையுமாக வந்து அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி கீழே வர்றான் பார்த்தீங்களா. மேலே போக முடியல அவனால். செல்லிங் ப்ரெஷர் செல் ஆகுது. பட் ஆனால் பையர்ஸும் வந்து அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரிலங்க. பையர்ஸும் வந்து பை பண்ணி மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குதா மார்க்கெட்டு. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குதா. மேலே போனான்னா எதுலேருந்து மேலே போகணும், இதுக்கு மேலே போனான்னா தான் மேலே போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் இதுக்கு மேலே போனால் தான் போவான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த லெவலையே தாண்ட மாட்டோம். இந்த லெவலில் கடைசி வரைக்கும் தாண்டல முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்களா. ஒரு சும்மா என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வந்துட்டு எப்போவுமே நம்ம பேசுகிறதாங்க. ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு இந்த மேலேருந்து கீழே ஃபாலோ ஆச்சுங்களா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ கட் பண்ணாமல் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தான் பாருங்கள். இந்த கீழே வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கல. அப்படியே நீங்கள் லெஃப்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது, சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட் லைனில் தான் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சோம்.
இது மேலே போகிறான்னா சும்மாலாம் மேலே போக மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த லெவல் இருக்குங்களா, இந்த லெவலுக்கு அடுத்த தடவை வரமாட்டான், அடுத்த தடவை வரமாட்டான், அடுத்த தடவை வரமாட்டான். எப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுறானோ இந்த மாதிரி வந்து மேலே கீழே போயிருக்குதான், உடனே இது வந்து நீங்கள் ட்ரெண்டு போட்டிங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் ஆகிடும். நம்ம பேட்டர்னு சொல்லுவோம் இது. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து இன்னும் கூட பிரேக் ஆகி மேலே போவானா அப்படின்னா, கீழேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து மேலே வரான் பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் கீழேருந்து மேலே வரான். இது வந்து இப்படியே போய்கிட்டே இருப்பான்னு நம்ம வந்து நம்பலாமா? நம்பவே கூடாது. இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல காட்டுறான் பாருங்கள், போக மாட்டான். நம்பவே கூடாது இது. சரி, இதை நான் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை கிடையாதுங்க, போயிட்டு ரிவர்ஸ் வருவான். அந்த டைமில் பை. எங்கே? இந்த லோ போகிறானா இல்லை கீழே போகிறானான்னு தெரியாது. பட் ஆனால் சேஃப்டிக்கு நம்ம பை வந்து இங்கே தான் பண்ணணும். வராமலே போனான்னா அடுத்த மறுபடியும் வந்து லோ வைப்பான். வைக்காமலாம் போகவே மாட்டான். என்றைக்குமே வந்து மார்க்கெட்டில் லோ வச்சு தான் போவான். இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வீட்டுக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரொம்ப காஸ்ட்லியான பொருள்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ சொல்லலாம், ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த 2025 வந்து உங்களுக்கு இந்த பொங்கல் டைம்லேயோ இல்லைனா இந்த நியூ இயர் டைம்லேயோ வந்து நீங்கள் வந்து ஆஃபர்லாம் நிறையா வந்து போடுவாங்க. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா, ஏன் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கும் நியூ இயருக்கும் வந்து வெயிட் பண்ணுறோம் நம்ம? ஏன்னா ஆஃபர் போடுவான். ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாமே அப்படி. அதுதான் இது. இந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணி நீங்கள் இங்கே தான் வாங்கணும். ப்ரைஸு ப்ரீமியமில் இருக்கும்போது என்றைக்குமே வாங்கவே கூடாதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நிறைய வீடியோஸ்லாம் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் நான். சரி, இப்போ இங்கே வந்ததே மறந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டாங்க. இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு வந்தது ப்ரைஸு. இங்கேருந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறீங்களா? மேலேருந்து கட் பண்ணவே முடியலல்ல. இந்த ஹைக்கு போக முடியல. திரும்ப போகும்போது இந்த ஹைக்கு போக முடியாமல் இருந்தான். இந்த தடவை போகும்போது போயிட்டான் பார்த்தீங்களா. இந்த ஹைக்கு போயிட்டான். இந்த ஹைக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹை வச்சுட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு இந்த தடவை வர முடியல. ப்ரீவியஸாக வந்து அப்படியே லோ பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தால் ஹைக்கு போக முடியல. ஸோ கீழே வந்துகிட்டு இருக்கும்போது ஹைக்கு போக முடியாது, மேலே போகும்போது லோவுக்கு வர முடியாது. அப்படி ஒரு வேளை வந்தானா கூட இந்த லோவுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். மேலே போன ப்ரைஸு கீழே வந்தது, மேலே போன ப்ரைஸு கீழே வந்துருச்சு. இங்கேருந்தே ரிவர்சல் ஆகி போயிருந்துருக்கணும், போகலை, கீழே வந்துட்டான், பயமுறுத்துறான். நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே இந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் ஸ்டாப்லாம் எடுத்துகிட்டு மேலே போய்டும். இந்த ஹையர் லோங்கிற கான்செப்ட்டுக்கு வீடியோஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். பட் ஆனால் இதில் கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹைக்கு எப்போ போகிறோன்னா அப்போதுலேருந்து மேலே போயிடும். அந்த ரிவர்சல் வருது பாருங்களா, அது வந்து ஃபெயில்டு லோவாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் லோவாக இருக்கலாம். இந்த லெவலில் இருந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். கீழே வரும்போது உங்களை பயமுறுத்தியிருக்கான், கீழே வரைக்கும் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், இன்னொரு பெரிய பீரிஷ் கேண்டில். பட் ஆனால் என்ன ஆச்சு? மேலே தான் போனோம். மேலே வந்து இந்த லெவலுக்கும் மேலே வந்து டாப்பில் போயிட்டு ரிவர்சல் ஆகும்போது திரும்ப இந்த லோ வந்து எங்கே வரைக்கும் வச்சுருக்கான், இந்த லோ வந்து ஈக்குவலாக இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவல் வரைக்கும் வந்துதா? வரல. அதுலேருந்தே முன்னாடியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இந்த மேலே போனவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அங்கேயே போயிருக்கானா. இது மாதிரி குச்சி மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியாது, அதை வந்து கவனிக்க மாட்டீங்க. சும்மா நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது இதை வந்து இந்த இடத்த மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்க மாட்டீங்க. எங்கே செல் பண்ணலாம், இங்கே தான் செல் பண்ணணும். ஏன்? ஓடிட்டான். ஒரு தடவை ஓடினா ரெஸ்ட் எடுத்தான், மறுபடியும் ஓடினா ரெஸ்ட் எடுத்தான், மறுபடியும் உச்சிக்கே போயிட்டான், மலைக்கு உச்சிக்கு போயிட்டான். திரும்பவும் வந்து உச்சிக்கே வர ட்ரை பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 75% சக்ஸஸ் ஆகும். அதனால தான் வந்து ஏர்லியாக செல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. ஒரு இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஏர்லியாக செல் பண்ணாதீங்க. அவன் ஃபுல் பொட்டென்ஷியலும் கொடுத்துருவான், ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து மேலே வரையும் கொண்டு போவாங்க பையர்ஸு. அப்போ ரெடி ஆகிடணும். இது இவ்வளோ தூரம் வந்துட்டு போவான்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து என்ன பண்ணலாம்,
இப்படி கொஞ்சம் வந்துட்டு கூட இப்படி போகலாம். இப்படி போனான்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நீங்கள் செல்லை வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் செல்லை ட்ரை பண்ணோன்னே என்ன ஆயிருக்கிறான் பாருங்கள், தலைகீழ கீழே போயிருக்கானே. எது டார்கெட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம்? இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்தோன்னே எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் போயிருக்கான். அதுக்கப்புறம் கீழே வரும்போது தான் அந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கான். இதுக்கு கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயா ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக முடியாமல் போன லெவலு அந்த லெவலுக்கு வந்தோன்னா ரிவர்சல் ஆகி போயிருக்குது. பட் ஆனால் நான் ரெஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்தேன். இது வந்து இங்கே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து இப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கும், இந்த லெவலுக்கு வந்தோன்னா போகுது அப்படின்னு. பட் ஆனால் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கல. ஓகே, பரவாயில்ல. பட் ஆனால் மேலே போகும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மேலே அப்படியே போய்கிட்டே இருக்க மாட்டான், மலை உச்சிக்கு வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து போய்கிட்டே அந்த மாதிரி போக மாட்டான்னு பேசணும் பார்த்தீங்களா. அதே தான் கீழேயும். கீழே மேலேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குறான் பாருங்கள். கீழே வந்ததுக்கப்புறம் வந்து கீழே போய்கிட்டே இருப்பானா? அப்படியே ட்ரேடிங் நடக்கும்? மேலே செல் பண்ணவங்க எல்லோரும் இங்கே ப்ராஃபிட் பண்ணுவாங்கள்ல. நம்மளை மாதிரி நம்ம எப்படி சிஸ்டமில் உட்காந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் லட்சக்கணக்கான பேர் இந்த சார்ட்டு பர்டிகுலர் சார்ட்டை வந்து உலகம் பூரா வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிட்டீங்க 10 ரூபா, இங்கே வரும்போது உங்களுக்கு 1000 ரூபா லாபம் வந்தது, நீங்கள் புக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இந்த 1000 ரூபா வந்து கீழே போகும் கீழே போகும் கீழே போகும், 10,000 ஆகும், 10 லட்சம் ஆகும், 10 கோடி ஆகும். அப்படி ட்ரேடு ஆகுதுங்க. கொஞ்சம் வருவான், மறுபடியும் கரெக்ஷன் வரும், திரும்ப வருவான், திரும்ப கரெக்ஷன் வரும். இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஒரு தடவை இந்த இடத்துல எடுத்துருக்கான், ஒரு தடவை இந்த இடத்துல எடுத்துருக்கான். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் லோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறதுங்க. நேற்று கூட ஒருத்தர் மெசேஜில் வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் செல் பண்ண சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரீமில் பை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரீமில் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி வெளியில் வர்றதும் ஈஸியாக வெளியிலையும் வந்துடலாம். சக்ஸஸும் அதிகம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா சின்ன ஃபெயிலியரில் வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான் ரீசன். அதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட். அப்போ இவ்வளோ பெரிய ஃபால் நடந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ், பெரிய 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 பீரிஷ் கேண்டிலில் ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. திடீர்னு பையர்ஸ் எங்கேருந்தோ உள்ளே வந்துட்டாங்க. செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க மார்க்கெட்டை. இங்கேருந்து வச்சுட்டு இருந்தாங்க மார்க்கெட்டை, கண்ட்ரோலில் இருந்தாங்க. பட் ஆனால் என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு பையர் படை வந்து உள்ளே பூந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறாங்க, முடியல. எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்துலேருந்து மேலே போயிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்துட்டீங்க, இந்த பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்குது, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இருக்குது, பை எடுக்கலான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, பதட்டப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க, என்னால் வந்து ஹோல்டு பண்ண முடியல ட்ரேடை, இல்லை ஏர்லியாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், பச்சை கேண்டில் பை, சிவப்பு கேண்டில் செல், அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ண முடியாதுங்க. ஏதோ ஒரு லாஜிக் வச்சுக்கணும். இந்த லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆலியாக வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலோ பார்க்குறீங்களா, ஒரு க்ரீன் க்ளோஸ்னு வருதா, அடுத்து இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. திரும்பவும் லாஸ் வந்ததுன்னா திரும்பவும் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து எங்கே வரைக்கும் போச்சுன்னு பார்க்குறீங்களா? ப்ரைஸ் வந்து இந்த ஹை வரைக்கும் போகணும். அந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா தான் போவோம். அந்த ஹைக்கு போகாமல் எங்கே திரும்பினாலும் திரும்ப வந்து வந்துடுவோம். அப்போ இங்கேருந்து புல்லிஷாக வந்து மேலே போன ப்ரைஸு ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில்னு, நம்ம இந்த குரூப்பில் டூப் அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாகவே ஒரு இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் இருக்குதுங்க, மிஸ்டர் கண்ணன் அனுப்பிச்சதுலேயும் அதுலேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் அதை அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு வந்தோடனே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதான் அந்த குரூப்பில் டூப்பு, அது பவர்ஃபுல்லான கேண்டில் அது. அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து ரிவர்சல் போனவன் எக்ஸாக்டாக இந்த பாடி லெவல்லையே நின்ட்டான்.
இப்படி மேலே போனால் மறுபடியும் ஸ்விங் ஆகிருக்கான், நான் கீழே இந்த லோக்கு வரல, இப்போ இந்த லோக்கு வரல. மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், நல்லா மேலே போகணுங்க. அதாவது இந்த ஹையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானா, திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கானா, திரும்பவும் கீழே வந்து மேலே போகும்போது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கான். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே எவ்வளோ ரேஞ்சு இருப்பாங்க, இந்த ரேஞ்சு தான். இதுலேயே உங்களுடைய பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். நல்லா ஆர்வமாக பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுகிட்டு வந்தாங்க, திரும்பவும் ஆர்வமாக பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, இப்போ ஆர்வம் இல்லை. அப்போ திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே வரும்போது சுத்தமாகவே ஆர்வம் இல்லை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஃபாலை நீங்கள் பிடிச்சிருவீங்க. எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுது, எப்படி வந்து ஃபால் ஆகுது, எப்படி வந்து பேட்டர்ன் வந்து வருது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க. பட் ஆனால் உட்காந்து மணிக்கணக்கில் இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 1 மணி நேரம் வீடியோ போட்டோன்னா பார்க்க மாட்டீங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து அதையே வந்து ஷார்ட் கிளிப்பிங்ஸாக கட் பண்ணி போட்டால் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. சந்தோஷம். பட் ஆனால் அந்த 1 மணி நேரம் கிளிப்பில் இதெல்லாம் தான் ரொம்ப டீப்பாலாம் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்போம். இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன், இது லெஃப்ட் ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டரு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பேட்டர்னுடைய டார்கெட் எங்கே வரும், எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த லெவலுக்கே வந்துடும். ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். பையர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இதை ஃபஸ்ட்டு கவனித்தோம். இதையே நம்ம இதுக்கு ஒரு பேர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு இது வந்து இந்த இடத்துல இப்படி வரும், இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சானா கீழே போயிடுவான், இங்கேருந்து ரிவர்சல் வந்தால் நம்ம இந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். அது வந்து பிளைண்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி. அது என்ன நடக்குதுன்னு புரியாமலேயே வந்து இது ஹெட்னு சொல்கிறாச்சே, இது வந்து இப்படி போவானே அப்படின்னு என்ன ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து எப்படி மேலே போனான், இங்கேருந்து எதனால கீழே வந்தான், இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கானே, இவன் இப்படியே கண்டினியூ ஆவானா, இந்த ரேஞ்சு இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது, இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது, அடுத்த ரேஞ்சு இவ்வளோ தான் இருக்குது. பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிடுச்சு. திரும்ப கீழே வந்து வரும்போது ரேஞ்சே இல்லை, இந்த ஹைக்கே போக மாட்டான். ஓகே, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அப்படியே காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா கொண்டு போயிடுவாங்க கீழே அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ தான் நீங்கள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கவனிக்கணும். ஆச்சரியகரமாக ஒரு 3 கேண்டிலுங்க, 1 2 3 எவ்வளோ நேரமாக மேலே போயிருக்கான் பாருங்கள், எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல இருக்கிறான்னு பாருங்கள். மணிக்கணக்கில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு, 15 நிமிஷத்தில் கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்திருப்பான். இவ்வளோ பெரிய பீரிஷ் ஃபால் ஆகிருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரிஷ் ஃபால். இங்கே பீரிஷ் ஃபால் ஆச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் வந்தது, உடனே நம்ம பிடிச்சோம், பை பண்ணோம், ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி பியரிஷ்னஸ் இருக்குது மார்க்கெட்டில். க்ரீன் க்ளோஸ், இந்த க்ரீன் க்ளோஸுக்கும் இந்த க்ரீன் க்ளோஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு உள்ளேயே தான் இருக்குது இந்த க்ரீன் க்ளோஸு. ஆனால் இங்கே வந்து பயங்கர ஜோஷாக இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இங்கே எங்கேயோ இருக்குது, ஒரு மூலையில் அது பாட்டுக்கு பாவமேனே இருக்குது. ஒரு புல்லிஷ்னஸ்ஸை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அப்போ மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் இருக்குது, பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. இது எதனால் இது நடந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, கணிக்க முடியுதா? ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காம கடன்னு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, ப்ரீவியஸ் லோக்கே வந்துருச்சு. இங்கே செல் பண்ணவங்க எல்லோரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களா இல்லையா? 10 ரூபா இங்கே வரும்போது 100 ரூபா ஆகிடுச்சு, புக் பண்ணிடுவீங்கள? வந்த வரைக்கும் லாபம்னு எத்தனை பேர் புக் பண்ணுறவங்க இருக்கிறாங்க? அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பை பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துருக்குது, புதுசாக பையிங்கும் வந்து நடந்துருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில். அப்போ திரும்பவும் கூட என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த லெவலுக்கே வந்திருக்கிறான் பாருங்கள். மேலே போனான்னா கீழே ஒரு புல் பேக் வந்து தான் மேலே போவான், புல் பேக் வந்து தான் மேலே போவான். அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அப்போ கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸாக்டாக அந்த லெவல் தான். அதனால தான் எக்ஸ்ட்ரீம் லெவலை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீம் லெவல்லேருந்து எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா, மேலே போய்.
இதை தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ட்ரெண்ட் லைன்லாம் அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெண்ட் லைனே போட மாட்டீங்க. உண்மை அதுதான். இப்போ இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் இப்போ வந்து போட்டவுடனே நீங்கள் கவனிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நாள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஓப்பன் வந்து கேப் அப்பில் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் நடந்துருக்குங்க. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பை ஆகி போயிருக்கிறான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ட்ரெண்ட் லைனில் வரும்போது ரிஜெக்ட் ஆகி கீழேயும் வந்துருக்கிறான். ஓவரால் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதாவது புல்லிஷாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இவன் பிரேக் பண்ணி மேலே தான் போவான். இந்த ஓவரால் மார்க்கெட் எப்படி பார்க்கணும்? 1 hour, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். நீங்கள் 1 hourல இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டை எதில் பார்ப்பீங்க? டெய்லியில் போய் பார்ப்பீங்க. டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. அப்போ 1 hourல இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்போ இவன் கண்டிப்பாக மேலே தான் பிரேக் ஆவான். அப்போ இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிப்பான். ஃபஸ்ட் டைம் வந்தோன்னே போயிட்டானா 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15, 20 நிமிஷம், 20 நிமிஷத்தில் போயிட்டான் மேலே. 2வது தடவை எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள். 10, 20, 30, 40, 50, 60, 70, 70, 80, அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் தான் வந்து கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட அந்த மாதிரி கூட பண்ணியிருந்துருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் கேண்டில் வந்து எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா. கன்ஃபியூஷன். ஏன்னா நீங்கள் பை பண்ணி இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹிட் பண்ணிடுவான். ஹிட் பண்ணிட்டு மேலே போவோம். எங்கே போயிட்டேன்? இங்கேயே போய்ட்டு தொடர்ந்து நடக்குது. நம்ம இந்த மாதிரி கேண்டில் பை கேண்டிலாக இனிமேல் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சதுனாலே போதுங்க. அப்புறம் நீங்கள் வந்து நல்லாவே கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கன்சால்டேட்டட் ரேஞ்சுங்க. இது ரொம்ப கன்சால்டேட் ஆகிருக்குது இந்த இடத்துல ப்ரைஸு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து கரெக்டாக இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே இதை நான் வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து இப்படியே மேலே போயிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே வச்சுருக்கான். இந்த ஹையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். எங்கே இந்த ரிஜெக்ட் ஆகிருக்கான்? ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு வந்தோன்னே ஒரு 2-3 டிக்கு மேலே போன உடனே கீழே வந்துட்டான் பாருங்க. இந்த கீழே வர்றவன் எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான்? அடுத்த தடவை மேலே போகும்போது வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கீழே வந்து போகும்போது இந்த ஹைக்கே போக முடியாமல் கீழே வந்தானா என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறோம். சோர்ஸுக்கு கட்டாயமாக வந்துடுவான். சோர்ஸுக்கு கீழேயும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சோர்ஸில் வந்து பை எடுத்துட்டீங்க, இதை வந்து இதுதான் லோன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு பை எடுக்கிறீங்க. பை எடுத்த உடனே கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறான். பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சதுனால நீங்கள் எக்ஸிட் பண்ண மாட்டீங்க. ஆனால் அடுத்த கேனில் கீழே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சானா இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அப்படியே ஹோல்டெல்லாம் பண்ண முடியாது. சில பேர் வந்து நீங்கள் நினைக்கலாம், இப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, இப்படி வர்றான், இப்படி ஒரு புல் பேக் வரும், இப்படி வரான், ஒரு புல் பேக் வரும்ல, அந்த புல் பேக் வந்தோடனே நான் ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறேனே, நான் இந்த 100 ரூபா லாஸை வந்து எனக்கு புக் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. 100 ரூபா லாஸ் என்னாச்சு? 200 ரூபா ஆச்சு, 500 ரூபா ஆச்சு, 1000 ரூபா ஆச்சு, அக்கௌண்ட்டு வைப் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் வந்து லிக்விடேட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மேலே போய்டும். ரூல் இஸ் எ ரூல், அவ்வளோதான். இதை எதிர்பார்த்து நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னா அடுத்த கேண்டில் கொண்டு போய் டீசெண்டாக ஒரு லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டா நான் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அது லாஸ் எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மேக்ஸிமம் சின்ன லாஸ் தான் வரும். எங்கேயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய மூமெண்ட் இருக்கும்போது பெரிய லாஸ் வரத்தான் செய்யும். 100 ரூபாலேயே வெளியில் வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் 450 ரூபா 500 ரூபா லாஸ் காட்டும். வெளியே வந்தாகணும், வேறு வழியே இல்லை. சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரி வாங்க, இது ஒரு பெரிய ஃபாலில் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்ல, இந்த பெரிய ஃபால் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்ல. அப்போ இதில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த தடவை ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவரி, ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸ்,
ஒரு ஒரு பெரிய ஃபாலுங்க. அதுலேருந்து க்ரீன் க்ளோஸ். அப்போ இங்கிருந்து மேலே போன ப்ரைஸு கீழே வர ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப புல் பேக் மறுபடியும் மேலே போகுது. மேலே போகும்னு அவசரப்பட்டுறாதீங்க. இதை க்ளோஸ் பண்ணானா தான் மேலே போவான், இல்லை போகவே மாட்டானே. அப்போ இந்த இடத்துல போய் யாரும் பை ட்ரேடு வந்து எடுத்துடாதீங்க. பை ட்ரேடு எங்கே எடுக்கணும்? இங்கே எடுக்கணும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும் இந்த கேண்டில்லே நான் எடுத்துட்டேங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த இடத்துலேயே எடுத்துட்டேன் அப்படின்னா அது தப்பு இல்லைங்க, கரெக்டான அப்ரோச் தான். பட் ஆனால் கீழே போய் திரும்ப வந்து க்ளோஸ் வச்சான் பார்த்தீங்களா. ஏற்கனவே இங்கே ஒரு லாஸை வந்து இந்த லெவலுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரேடை வந்து எடுக்கிறோம். இந்த ட்ரேட் எடுத்தோன்னா இந்த ட்ரேடும் அதே மாதிரி லாஸ். இங்கே ஒரு 50 ரூபா லாஸ்ன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இன்னொரு 50 ரூபா லாஸ். அதுக்காக வந்து ட்ரேடே எடுக்காமல் விட்ருவோமா? அப்படிலாம் கிடையாது. பெரிய ஃபாலாகுது, கண்டிப்பாக ரிவர்சல் நடக்கும். 50% போவாங்க. அந்த லாஸில் 50% கண்டிப்பாக போயிடுவோம். சாரி, அந்த ஃபாலில் 50% கண்டிப்பாக போயிடுவோம். அப்போது செகண்ட் அட்டம்ப்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இந்த பெரிய ஃபாலில், இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. செகண்ட் அட்டம்ப்ட்டு மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. ஒரு 80 to 90% செகண்ட் அட்டம்ப்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர்னால் செகண்டு கன்ஃபார்ம். இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா பயந்துட்டு இந்த ட்ரேட் எடுக்காமல் விட்றாதீங்க. ஏன்னா இந்த ட்ரேடு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ட்ரேடு. அப்போ மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு ஒரு க்ரீன் க்ளோஸு மேலே போய் திரும்ப வந்து கீழே வந்துருக்குது. நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணுவீங்க? இந்த இடத்துல தான் பை பண்ணுவீங்க. நீங்கள் பை பண்ண உடனே பதட்டப்படாமல் கம்முன்னு வந்து இருக்கிறது தான் முதல் தேவையே அதுதான். பதட்டப்படாதீங்க. என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பதட்டப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி கீழே வந்து க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கிறீங்களா மைண்டில். ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டேன், மேலேயே ஒரு லாஸ் பண்ணிட்டேன், திரும்பவும் நான் இது பண்ணலப்பா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் மேலே போவோம். நீங்கள் நினச்சது இதில் தான் நடக்கும். ஆனால் இதைத்தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இங்கே வாங்கின அடி எவ்வளோ பலமாக இருந்தாலும் திரும்பவும் வந்து தொடச்சிக்கிட்டு என்ட்ரு ஆயிடணும். மறுபடியும் அடி வாங்கினாலும் வாங்கிக்கணும், சரிங்களா. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? சின்ன ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே இங்கே ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க மறுபடியும் மார்க்கெட்டை. லாஸ்ட் டைம் வந்து பெரிய லெவலில் வந்து கீழே கொண்டு வந்தாங்க. இந்த தடவை சின்ன லெவல் தான் வந்துருக்குது. இங்கேயே பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அதை கவனிச்சிங்களா? செல்லிங் பவர் 10ல் இங்கேயே வந்து பையர்ஸ் வந்துட்டாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்னல் பை ஆகி போகும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இது லெஃப்ட் ஷோல்டரா, ஹெட்டா, ரைட் ஷோல்டரா? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கா? ட்ரெண்டை பிரேக் பண்ணுறானா? பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் ஆகிருக்குதா? மேலே போயிட்டானா? நீங்கள் ட்ரேடை எங்கே எடுக்கணும்? இங்கேயே எடுக்கணும். இங்கே எடுத்திருந்தீங்க இந்த ட்ரேடை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? எது உங்கள் டார்கெட்டு? ஃபஸ்ட்டு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டார்கெட். அவ்வளோதான். இந்த லெவல் வரைக்கும் கட்டாயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த லெவலுக்கு போகும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா கன்ஃபார்மாக இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனை காட்டுவான். ரிஜெக்ஷனை காட்டிருக்கானா இந்த இடத்துல? ஏன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷனை காட்டணும்? ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த லெவலுக்கு வரும்போது ரிஜெக்ஷனை காட்டிருப்பான். பட் ஆனால் இதை விட இதுதான் பவர்ஃபுல்லான விஷயம். இதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, திரும்பவும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இங்கேருந்து திரும்ப வந்து நல்லா கீழே வரைக்கும் வரும். எதுக்கு கீழே போகக்கூடாது? அந்த மாதிரி வந்தானா இதுக்கு கீழே போகக்கூடாது. ஏன்? இதுதான் ஸ்விங்கு. மறுபடியும் மேலே போயிட்டு ஸ்விங்கே ஆகலை, அப்படியே வந்து மேலே போயிட்டான். பையர்ஸு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. மேலே கொண்டு போகிறாங்களா மார்க்கெட்டு? அப்பாடா, மேலே வரையும் கொண்டு வந்திருக்காங்களா? என்ன பண்ணியிருக்கிறாங்க? ப்ரீவியஸாக இங்கே ரிஜெக்ட் ஆனானோ அங்கேயே ரிஜெக்ஷன். ஆட போங்கடா.
செல்லர்ஸ் வந்து கீழே வரையும் கொண்டு போய் பையர்ஸ் மேலே வரையும் கொண்டுட்டு வந்து திரும்பவும் அங்கேயே ரிஜெக்ஷன். சரியா? இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது? ரிஜெக்ஷன் அந்த இடத்துலையே ஆன மாதிரி காமிச்சான். இந்த இடத்துல ரொம்ப கிளம்ஸியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் தான் போயிருக்கிறான் மேலே. இந்த ஸ்விங்கோடைய லோ வந்து இங்கே இருக்குது. எப்போ இதுக்கு கீழே எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ வந்து கீழே கொண்டு போவான், இல்லைன்னா கீழே போக மாட்டான். அந்தளவுக்கு நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம். அப்போ நீங்கள் பை பண்ணணுன்னா எந்த இடத்துல பை பண்ணணும்? அடுத்து இந்த மாதிரி ஸ்விங்குக்கு வர்றான் பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்கு தான் நம்மளுக்கு சரியான இடம். நம்ம இங்கெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லைன்னா ஓரளவுக்கு நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் அதான் வேடிக்கை தான் பார்க்கணும். ரொம்ப வந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியான இடம் வரும்போது தூக்கிடணும். நம்ம எல்லா இடத்துலையும் பை செல் பண்ணணும்னு நினச்சோன்னா சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இங்கே வந்து ஈக்குவல் ஐக்கு வர முடியாமல் வந்து கீழே வந்திருக்கானா, கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கானா, கீழே வரும்போது இந்த லோவிலேருந்து மறுபடியும் மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் போகலை. திரும்பவும் வந்து கீழே வரும்போது இந்த லோவுக்கே வந்துட்டான். மேலே வரும்போது இந்த லெவலுக்கு வரல. அப்போ இன்னும் கீழே போகணும்ல, இந்த லெவலுக்கு இன்னும் வந்து கீழே போகணும். நம்ம இந்த லெவல்லையே வந்து பையை எடுத்துடுறோன்னு வச்சுக்கோம். இங்கே லெவல் இருக்குது, அதனால் வந்து பை வந்து ட்ரை பண்ணிட்டோம் நம்ம. அப்போது கீழே வந்தானா நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். லாஸை ஏற்றிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கீழே வராமல் இங்கேருந்து மேலே போனானாலே இவன் கன்ஃபார்மாக வந்து மேலே போயிடுவான்னு அர்த்தம். பையர்ஸ் திரும்ப வந்து ஒன்று கூட்டிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப கீழேருந்து பை பண்ணி மேலே கொண்டுட்டு வந்த மார்க்கெட்டை ஒரு நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறமா திரும்பவும் மேலே கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? இந்த மேலே கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகிறோம், இந்த தடவை எப்படி போகுது பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த ஹையை வந்து கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பார்த்துட்டீங்க. இது மேலே வரைக்கும் வந்தது, இதான ஹையி, இதை கட் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போனான்ல. இனிமேல் வந்து லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, இந்த லோ இங்கே. அடுத்த தடவை நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா லோவை கட் பண்ணவே மாட்டான், அப்படியே போய்கிட்டே இருப்போம், பொறுமையாக போயிட்டே இருப்போம். எங்கே பை பண்ணணும்? இங்கே பை பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், தைரியம் வேணும். 2 தடவை லாஸ் பண்ணாலும் 3ஆவது தடவை அந்த இடம் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். எல்லா இடத்துலையும் பை செல் வந்து பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு போகணும். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம இதில் வந்து வரைஞ்சி வச்சுருவோம். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த மார்க்கெட் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இப்படி வந்தானா நம்ம இந்த இடத்துல செல் பண்ணுவோம், செல் பண்ணோன்னா கீழே போவான்னு எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து பை பண்ணுறது, இந்த மார்க்கெட்டை வந்து இப்படி வந்து க்ளோஸ் வைப்பான், மேலே வந்துட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வைப்பான். க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் வந்து இப்படி வந்து போகிற மாதிரி காட்டுவான். ஆனால் முடிக்கும்போது வந்து உள்ளே கொண்டுட்டு வந்து பாடி லெவலை வந்து இங்கே வச்சுருவான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, இவன் மேலே போகிறான், பிரேக் அவுட் ஆகிட்டான், ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவான், பிரேக் ஆனானா எங்கேயோ போயிடுவான், வானத்துக்கு போயிடுவான், நம்ம பை பண்ணுவோன்னு இங்கே பை பண்ணுறது. பை பண்ணணும் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு அவன் பாட்டு கீழே போயிடுவான், சல்லுன்னு போவான். அதுவும் ரொம்ப வேகமாக போவான். நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் அதுவும் ஆப்போசிட்டில் எடுக்கிற இடம் என்ன நடக்குது, அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் என்ன ஸ்டோரி, இங்கே இருந்து அதோ கீழே இருந்து பை வந்து மேலே வருது, நேற்றுலேருந்தே மேலே வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹோல்ட் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ இப்படியே போய்கிட்டே இருக்குமா மேலே? யாருமே ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா? இங்கெல்லாம் பை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணுவாங்கல்ல. ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில், அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணி கீழே கொண்டு போவாங்கல்ல. அமைதியாக நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் வாய்ப்பு கிடக்கும்போது வந்து நீங்கள் உள்ளே பூந்தணும். இவன் இங்கேருந்து வந்து மேலே ஒரு வேளை இவ்வளோ தூரம் வந்திருந்தான்னா இந்த லெவலுக்கு வந்தால் கூட போதும் நமக்கு. இன்னும் பெருசாலாம் வந்து இங்கேயே போகணுன்னு கூட அவசியம் இல்லை. பிகினர்ஸ் வந்து எப்போவுமே இந்த லெவலையே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் இங்கே வரும்போதே செல் பண்ணிடுவீங்க. ஏன்னா யூ வில் பி கான்ஃபிடென்ட், இந்த இடத்துக்கு வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவோம்ப்பா, இங்கே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்.
ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், அவ்வளோ தூரம் போகாமலே கீழே போயிட்டான். போனான்னா கீழே போனாலும் ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். கீழே வந்துட்டு மேலே வரும்போது இதுதான் நமக்கு செல்லிங் பிளேஸ். ஏன் இப்படி ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்விங் ஐ இங்கே இருக்குது, அந்த ஸ்விங் ஐக்கு போக முடியாமல் தான் இங்கே வந்து இருக்கிறான். செல் பண்ணி பார்க்க வேண்டியதான், மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் எங்கே பண்ணுவீங்க, அப்புறம் இங்கே வரும்போது பண்ணிடுவீங்க. அடுத்த கேனில் இப்படி வரும், அடுத்த கேனில் வந்து கொஞ்சம் இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுவீங்க. ஏன் மார்க்கெட்டு மேலே வந்துருக்குது, கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு தானே மேலே போகும். மேலே போனாலும் அப்படியே மேலே போகுது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் கூட கரெக்ஷன் வந்து தானே போகணும். அப்போ அந்த கரெக்ஷனை வந்து பிடிச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கான், அந்த ஹைக்கு போகல, திரும்ப கீழே போயிட்டு வரும்போது அந்த ஹைக்கு போகல, ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, இந்த லெவல்லேருந்து எப்படி வந்து மேலே ஏறினாலும் அதே மாதிரி இங்கேருந்து மேலே ஏறிருக்கானா, பட் ஆனால் மேலே போக முடியல, ரொம்ப பக்கத்தில் வந்துருக்குறான், ஆனால் மேலே போகல. அதுக்கப்புறமா எங்கே போயிருக்கிறான், கீழே போயிருக்கான். அப்போ நீங்கள் ஒருவேளை இதை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் பைன்னு எடுத்திருந்தீங்கன்னா, மேலே இவ்வளோ தூரம் போச்சு ப்ரைஸு, ஆனால் திரும்ப வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான், எக்ஸிட். அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்மளுக்கு. இங்கெல்லாம் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு, மேலே செல் பண்ண ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இவன் எங்கே வேணாலும் வரட்டும்பா, எங்கே எவ்வளோ தூரம் போகிறானோ நான் கம்முன்னு வந்து பார்த்துட்டு தான்ப்பா இருப்பேன், இவங்களோட எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணவே முடியல என்னால் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டாக ஒரு குட்டியாக பை வந்து இருக்கா, குட்டி பை, அப்போது பையிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் செல் பண்ணி ப்ராஃபிட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கிறேன்னா கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும் இந்த இடத்துலேருந்து. அப்போ திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸு அந்த குட்டி பைக்கு விட கொஞ்சம் பெரிய பை. அப்புறமா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டே ஆகிடுச்சு, மேலே இவ்வளோ தூரமே வந்துட்டான். இவ்வளோ தூரம் வந்தவன் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக எந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்குதோ அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். நமக்கு என்ன கணக்கு, கீழே போய் மேலே வந்தான்னா இதை தாண்டணும், இதை தாண்டிட்டான்னா கீழே வருவான், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை இந்த இடத்துலையோட நம்ம மேலே செல் பண்ண ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். டார்கெட்டுக்கு வெயிட் பண்ண முடியல வந்து பதட்டமாகிடுது, ஒரு க்ரீன் கேனில் பார்த்தோன்னா பதட்டமாகிடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இடம் இதுதான். நீங்கள் செல் பண்ணிடுங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது செல் பண்ணிடுங்க. எந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணலான்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, சீக்வன்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்படி வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, எக்ஸிட். இல்லைன்னா ஒரு புல் பேக் கீழே வருமா, அங்கே எக்ஸிட், அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணியிருக்கான், கீழே அவன் பாடு வந்திருக்கான். அன்றைக்கி டே முடிகிற கட்டத்தில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம், என்னையுமே ஓவர் நைட் பொசிஷன் மட்டும் கிடையவே கிடையாது. ஸோ நல்லா கீழே வந்த மார்க்கெட் என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். மறுபடியும் வெண்டப் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லெவலில் எப்படி வந்து அந்த லெவலுக்கு உள்ளேயே வந்து எவ்வளோ நேரமாக ட்ரேட் பண்ணியிருக்கான் பாருங்க. 1 மணி நேரம் வீடியோ பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, இங்கே வந்து எத்தனை மணி நேரமாக இருக்கான் பாருங்கள். 9 மணி, 10, 11, 12, 13, அதாவது 1, 2, 3, 4, 5, இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருந்துருக்குறான். ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் எ போரிங் ஜாப்னு சொல்லுவாங்க. போராக கற்றுக்கலன்னா பதட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தான் வந்து செல்லே பண்ணுவோம், செல் பண்ணோன்னா மேலே போவான், ஐயோ கீழே வருவானா, இங்கே ஆட் பண்ண, அங்கே ஆட் பண்ண, அதை பை பண்ண, இதை செல் பண்ணு, ஒரே பரபரப்பாகவே இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இட்ஸ் எ போரிங் ஜாப். ஏன்னா என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும், இவன் இப்படி பண்ணுறானா, சரி ரைட்டு ஒரு பையை போட்டுட்டு உட்காந்தே இருக்கணும். எவ்வளோ நேரம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்தே இருந்தீங்க அப்படின்னா உங்களை லைட்டாக பயமுறுத்துவான், அப்புறம் திரும்ப வந்து ஓகேவாக இருக்கும், அப்புறம் லைட்டாக பயமுறுத்துவான், இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து பிரேக் பண்ணி போனோன்னா இந்த மாதிரி வந்து போயிடும். சில டைமில் பிரேக் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிவர்ஸலே இருக்காதுங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான், கண்ணா பண்ணு போவான். பட் ஆனால் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுவான். ஸ்விங்கு வரும்போது அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வரவே மாட்டான், வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். மேலே போய்கிட்டே இருக்கிறான்,
எங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வருது, அந்த லெவலுக்கு வந்துட்டு கீழே வர்றான், மேலே போகலை, கீழே வர்றான், மேலே ஒழுங்காக போகலை, இந்த விக்கிலேயே நிற்கிறான், கீழே வந்து மேலே போகிறான், மேலே போகலை, ஒரே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறான், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். எந்த இடத்துல இது நடக்குது, இம்பார்ட்டன்ட் லெவலான ப்ரீவியஸ் ஹையில் ஏற்கனவே இங்கே வந்தால் தான் ரிஜெக்ட் ஆகிறான், திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தோன்னே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து காமிச்சிட்ருக்கான். எந்த இடத்துல எவ்வளோ முள்ளும் முனையமாக வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா, எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கான். ப்ரீவியஸாக இந்த பெரிய ஸ்விங்கு வந்துட்டு ஒரு இது வந்தால் பார்த்தீங்களா, ஒரு பெரிய புல்லிஷ்னஸில் ஒரு ஸ்விங்கை வந்துருக்கிறான், அந்த ஸ்விங்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அப்போ எப்போ இதை பிரேக் பண்ணுறானா கீழே போயிடுவான், இதை பிரேக் பண்ணலன்னா மேலே, இதை பிரேக் பண்ணானா மேலே, இதை பிரேக் பண்ணானா கீழே, இவ்வளோ தான் ரேஞ்சு. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்குறீங்களா, மேலே வந்து பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சான், பொறுமையாக வந்து மேலே போனான். இது ஹை, இது அடுத்த ஹை, இது அடுத்த ஹை, இதுவும் வந்து அடுத்த ஹை, ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்தது. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். பட் ஆனால் ரொம்ப இந்த மாதிரி மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து புல் பேக்கில் வந்து பை பண்ணிங்கன்னா அடுத்த லெவலில் வந்து மேலே போகும். இங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டான்னா இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான், கிடையவே கிடையாது. மலையை வந்து ஏறிட்டான், மலை இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதை கவனமாக வந்து எப்போவுமே வச்சுக்குவோம். எங்கேருந்து வர்றான், எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இதுக்கப்புறம் இன்னும் தூரமாக போவானா அப்படிங்கிறத நீங்களே வந்து கணிக்க வந்து கற்றுக்குங்க. இப்போ சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சார்ட் அப்படின்ட்டு, ஏன்னா ட்விட்டரில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் கூட இதில் வந்து விஷயம் இருக்குது. கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலை நெவர் கிராஸ் திஸ் லெவல் டில் த எண்ட். மார்க்கெட் முடிகிற வரைக்குமே இதை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை, இந்த லெவலில் இருந்து வெளியே போகவே இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படி பயமுறுத்திருக்கான் பார்த்தீங்களா, ஒரு விக்கு மட்டும் மேலே வந்துருக்குது, பட் ஆனால் க்ளோஸ் உள்ளே போய் வச்சுருக்கான். இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கிறான், இந்த லெவல் தான். திரும்பவும் அந்த விக்கை வந்து கிராஸ் பண்ணி ஒரு 3 கேண்டில் மேலே வந்துருக்குது, பட் ஆனால் கீழே தான் போயிருக்கான். திரும்பவும் கூட அங்கேயே தான் வந்திருக்கான், கீழே தான் போயிருக்கான். ஒரு பெரிய ஃபாலு, சின்ன ரெக்கவரி, மறுபடியும் ஒரு பெரிய ஃபால் மாதிரி காட்டினா, இந்த ப்ரீவியஸ் லெவலு, திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டேன். இது என்ன, இது லெஃப்ட் ஷோல்ட்ரு, ரைட் ஷோல்ட்ரு, சாரி ஹெட்டு, தலையே மறந்துடும்ப்பா. லெஃப்ட்டு ஷோல்ட்ரு, ஹெட்டு, ரைட் ஷோல்ட்ரு. இல்லை நீங்கள் வந்து மேலே வந்து போயிருக்குது, இதுதான் லெவலு, இதான் லெவலு, அப்படி தான் வந்து பார்க்கணும், வேறு வழி இல்லை. மேலே கீழே, மேலே கீழே, மேலே கொஞ்சமாக கீழே வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டேன். எங்கே போவான், எங்கேருந்து ஆரம்பிச்சானா அங்கே தான் போவான், போயிட்டானா. இதெல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பொறுமையாக வந்து பாருங்கள். எந்த இடத்துல ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவலு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு, அங்கே தான் நம்ம வந்து செல் பண்ணணும், அங்கே தான் நம்ம வந்து பை பண்ணணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேட்ஸை ரொம்பவே வந்து ஷார்ட்டாக வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க, சின்ன சின்ன ப்ராஃபிட் ஆரம்பத்தில் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய ப்ராஃபிட்டை பொறுமையாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த சார்ட் வந்து நேச்சுரல் கேஸு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு எப்போல்லாம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எப்போல்லாம் அங்கே வருதோ அப்போல்லாம் வந்து கீழே போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக அவங்கள காமிச்சேன் பார்த்தீங்களா, இன்னும் ஃப்ரைடே அன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்ட்டு, அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்காங்களா, அதே இது 1 ஹவரில் நடந்திருக்கு பார்த்தீங்களா. 1 ஹவரில் நடந்துன்னு என்ன ஆகும், பெரிய ஃபால் ஆகிருக்கு, பெரிய ஃபால் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க பழகிட்டிங்கன்னா அதுதான் மேஜிக். அந்த மேஜிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. என்ன அப்படின்னா, நீங்கள் 1 ஹவர் இருக்கிற வீடியோவே பார்க்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா,
அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க அப்படிங்கும்போது வந்து, அப்போ பெரிய வீடியோ வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துடணும். கமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர், ஷார்ட் வீடியோ வேண்டாம். ஐயோ சாரிங்க, இவர் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. சசி ப்ரோ, திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, ஸ்வீட் அண்ட் ஷார்ட், ஹேட்ஸ் ஆஃப். நிறைய இந்த மாதிரி கமெண்ட் வந்துடுது. ட்ரேடிங் இந்த மாதிரி கற்றுக்க முடியாதுங்க, ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக வந்து ட்ரேடிங் வந்து பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். கற்றுக்கணுன்னா மணிக்கணக்கில் உட்காந்துருக்கணும். மணிக்கணக்கில் உட்காந்து இந்த மாதிரி வந்து என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஃபாலோ ஆச்சுன்னா இந்த ஃபாலோ அப்படியே போய்கிட்டே இருக்காது, கண்டிப்பாக ரிவர்ஸில் இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். மேலேருந்து வந்தானா வந்துடுவான் கீழே, எப்படியா இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணானா அடுத்த லெவலில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த லெவலில் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து எப்படியே ரிவர்சல் ஆக போகிறான், எப்படி ரிவர்சல் ஆவான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து அப்படியே பழகிட்டிங்கன்னா முடிஞ்சு போய். இங்கேருந்து அழகாக இப்படி பார்க்கும்போது ட்ரோன் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது என்ன ட்ரோன் வியூ அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி ட்ரெண்ட் ஆகி போகிறோம். பார்த்தீங்களா, 1 ஹவரில் பார்த்தோன்னா தெரியுது பாருங்கள். இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்டாக இருக்கானா, அவ்வளோதான். ஈக்குவல் லெவலேருந்து மேலே போயிருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ண முடியல, இந்த லெவலுக்கே வரல. இப்போ இந்த தடவை கீழே வந்தோன்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை கடன்னு கீழே வந்துட்டேன்னா இந்த லெவல்லேருந்து நீங்கள் பை கூட ட்ரை பண்ணலாம். அப்படி தானே பார்ப்போம். வர்ற வாரத்தில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத. இந்த கமாடிட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்து. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மிஸ்டர் கண்ணனுக்கு திரும்ப கூட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷார்ட் வீடியோஸ் வந்து சும்மா இதிலேருந்து எடுத்து கிளிப்பிங்ஸ் தான் நம்ம வந்து போடுறோம். உங்களுக்கு நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும், நிறையா படிக்கணும், மார்க்கெட்டை கற்றுக்கணும், இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து 1 ஹவர் இருக்குது, 2 ஹவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸு நிறைய பேர் வந்துட்டு அது அதிகமான டைம் இருக்கிற அந்த வீடியோஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஏன் 1 ஹவர் வீடியோஸ் வந்து போடுறது இல்லை அப்படின்னு வந்து இதை பாருங்கள் பிரதர், ஃபாரெக்ஸ் கோல்டு லென்த் வீடியோ வராதா இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக நிறைய பயிற்சி பண்ணி மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றிங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புறது, அதே மாதிரி நிறையா நேரம் வந்து செலவு பண்ணி நீங்கள் சார்ட்டில் செலவு பண்ணி நிறைய படிக்க கற்றுக்கங்க. படித்து பொறுமையாக இருந்து நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.